கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் கடந்த வாரத்திலே பார்த்த ஒரு செய்தியின் தலைப்பு, அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். அதன் தலைப்பு பரிசுத்த வேதம் மாத்திரம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பற்றி பேசுகிறது என்ற தலைப்பில் நாம் ஒரு 8 சிறிய தலைப்புகளில் நாம் செய்திகளை பார்க்க நாம் தலைப்புகளை குறித்து போன வாரத்திலே சொல்லி 2 தலைப்புகளை குறித்து நம்ம தியானித்தோம். மீதமுள்ள 6 தலைப்புகளின் கீழே இந்த நாளில் நாம் வேகமாக பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்த்த தலைப்பு என்னவென்றால், மரித்தோர் எல்லாம் உயிர்த்தெழுவார்கள், அதன் நிச்சயம், அதன் உண்மைத்தன்மை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்று நாம் பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததே அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் அநேக வேத வசனங்கள் மூலமாக நாம் போன வாரத்தில் தியானித்தோம். இது முதலாவது ஒரு தலைப்பு. 2வது தலைப்பு நாம் பார்க்கும்போது, மரித்த பில்லியன் கணக்கான ஜனங்கள், நமக்கு முன்பதாக அநேகர் மரித்து போனார்களே, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன என்பதை குறித்து கூட கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். எல்லாரும் மரித்து போனவர்கள் இந்த மண்ணில் நித்திரையில் இருக்கிறார்கள், மரண நித்திரை. அதனால் நாம் அநேக வசனங்கள் மூலமாக அவர்களை பார்த்தோம். அது ஒரு நாளிலே ஆண்டவர் இயேசு அழைக்கும் போது அவர்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள். அது எப்படிப்பட்ட சரீரத்தில் வருவார்கள் என்பதை குறித்து கூட நம்ம பார்க்கிறோம். பார்க்காதவர்கள் அதை பாருங்கள். பூமி மரித்தோரை புறப்பட பண்ணும் என்று அநேக வசனங்கள் மூலமாக நாம் பார்த்தோம். இன்றைக்கு 3வது தலைப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் எல்லாரும் பார்க்கும்படியாக, எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக சிலுவை மரத்திலே அவர் அங்கே தொங்கினவராக அவர் மரித்து போனார். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்து வந்த பிறகு சீசர்களுக்கும் மற்ற சில பேருக்குமே அங்கே அவர் காட்சி கொடுத்தார். ஏன் எல்லாரும் காணும்படியாக அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை என்ற தலைப்பின் கீழே இந்த நாளில் நாம் முதலாவது காரியமாக பார்க்க போகிறோம். இது என்ன காரணம் என்று நாம் பார்க்கும்போது, சீசர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தெரிய வேண்டும். ஒருவேளை மற்றவர்களும் அவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக அவர் வந்திருந்தால் எப்படி ஆகியிருக்கும் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அது பாலிலே விஷம் கலந்தது போல ஆகிவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் இயேசுவை நம்பவில்லை. அவர் தேவனுடைய குமாரன், அவர் மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சீசர்கள் மாத்திரம்தான் அவர் மேசியா, தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி மற்றவர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போது, இந்த
கிறிஸ்து இயேசுவின் இந்த உயிர்த்தெழுதலை அவர்கள் பார்த்திருந்தால் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற அநேக தவறான நம்பிக்கையோடு சேர்த்து இந்த உயிர்த்தெழுதலையுமாக அவர்கள் சேர்த்து அவருடைய தவறான நம்பிக்கைகளோடு பாரம்பரியத்தோடு சேர்த்து கொண்டு அங்கே ஒரு தவறான போதனைகள் அங்கே வந்திருக்கும். அதாவது அநேக கட்டுக்கதைகளை அவர்கள் உருவாக்கியிருப்பார்கள். அப்படி செய்யும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மேன்மையே அங்கே அது தவறாக அங்கே காட்டப்பட்டிருக்கும். அதனால அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மேசியா என்று அறிந்து கொள்ளாத அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அங்கே காண்பிக்கப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பாருங்கள், ஒரே நேரத்தில் 500 பேருக்கும் அதிகமான பேர் பார்த்ததாக ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. படியுங்கள். 1 கொரிந்தியர் 15:6. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் அநேக அப்போஸ்தலர்கள் நிருபங்கள் எழுதும்போது அந்த நாட்களிலே அநேகர் உயிரோடு இருந்திருக்கிறார். அப்போ 500 பேருக்கு அதிகமான பேருக்கு ஒரே நேரத்தில் தரிசனமாக்கி இருக்கிறார். இவர்கள் யார் என்று நாம் பார்க்கும்போது இவர்கள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அந்தரங்கமான சீஷர்களாக இருந்திருக்கிறார்கள். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து அவர்களுக்கு அந்த காட்சியை அவர் காண்பித்திருக்கிறார். அப்படி 7-8 வசனங்கள் அதிலே பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அகால பிறவி என்றால் அப்போஸ்தலர் பவுலை குறித்து தன்னை குறித்து அவர் தாழ்த்தி எனக்கும் அவர் தரிசனமானார் என்று அவர் சொல்லுகிறார். இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படையாக இல்லாமல் ஒரு அந்தரங்கமாக சீஷர்களாக அவரை பின்பற்றினார்கள். அவரை மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அவர்கள் அப்படிப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட இயேசுவை மேசியா என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்கிறவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், அன்றைக்கு இருந்த ஒரு அந்த சீஷர்களுடைய மனநிலை கூட எப்படி இருந்தது என்று பார்க்கும்போது ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாக அங்கே எருசலேமுக்கு கழுதையில் அங்கே பவனியாக எருசலேமுக்குள் வருகிறார். அப்பொழுது அங்கே சீசர்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார்கள். கழுதையை அழைத்து கொண்டு வருகிறார்கள், அங்கே வெல்கம் பண்ணுகிறார்கள். எல்லாம் செய்தாலும் அவர்கள் அதை அறியாமல் இருந்தார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம். படிகள் யோவான் 12:15-16. யோவான் 12:15-16. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவர்கள் செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் அறியாமலே செய்கிறார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம். மேசியா இப்படியாக
கழுதை குட்டியில் வருவார் என்று எல்லா ஜனங்களும் அவரை பார்ப்பறித்து மகிமைப்படுத்துவார். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஆனால் சீசர்கள் அந்த நேரத்திலே அதை உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த தீர்க்க தரிசனம் படிக்க வேண்டாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் முன்னதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அந்த நாளிலே நிறைவேறுகிறது. ஆனால் சீசர்கள் அறிந்து கொள்ளவில்லை. மற்ற ஜனங்கள் கூட அவர்களுடைய மனநிலை குறித்து அடுத்து தொடர்ந்து படியுங்கள். 17-18. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்போ மற்ற ஜனங்கள் கூட எதனால அவருக்கு எதிர்கொண்டு அப்படி அவரை வெல்கம் பண்ணினார்கள் என்றால், அங்கே மரித்து 4 நாளான லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்று அறிந்து அந்த ஒரு அற்புதத்தை நிமித்தம் அவர்கள் அவரை வெல்கம் பண்ணினார். மற்றபடி அவர்கள் ஜனங்கள் அவரை மேசியா என்று தேவனுடைய குமாரன் என்றும் விசுவாசிக்கவில்லை. அவர்கள் ஆண்டவர் இயேசுவை தொடர்ச்சியாக அந்த விசுவாசத்தில் இல்லை. இந்த கூட்டம் பாருங்கள், அன்றைக்கு அப்படி அவரை ஆர்ப்பரித்து அவரை வெல்கம் பண்ணி வரவேற்று அவரை புகழ்ந்தார்கள், ராஜா என்று வரவேற்றார்கள். ஆனால் சிறிது நாட்களிலேயே இவரை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று அவருக்கு விரோதமாக கூக்குரலிட்டவர்களும் இவர்கள் தான். அதனால் அவர்களுடைய மனநிலை அப்படி அவர்கள் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியா என்று அறியவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அதனால அவர்கள் யாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுதல் அங்கே அவர்களுக்கு காட்சியாக காண்பிக்கப்படவில்லை. ஏன் சீசர்களுக்கு மட்டும் காண்பித்தார் என்றால், முதலாவது காரியம், அவர்கள் தான் கண்ட அந்த உயிர்த்தெழுதலின் காட்சியை சாட்சியாக உள்ளதை உள்ளபடி சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார். அவர்கள் உள்ளதை உள்ளபடியே சாட்சியாக பிரசங்கிப்பார்கள். இரண்டாவது காரியம், ஆண்டவர் இயேசு மரித்ததற்கு பிறகு சீசர்களுடைய விசுவாசம் அங்கே போய்விட்டது. ரொம்ப தொய்வாய் விசுவாசம் அவர்களுக்கு குறைவாயிடுச்சு. அதனால அந்த உயிர்த்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். அவர்கள் விசுவாசம் திருப்பி பலப்படும்படியாக அந்த உயிர்த்தெழுதல் காட்சியை அவர்களுக்கு காண்பித்து ஆக வேண்டும். மரித்தேன், ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அங்கே உறுதிப்படுத்துவதற்கு, விசுவாசம் அவர்களுக்கு பலப்படுவதற்கு. மூன்றாவது காரியம், தான் இனியும் உங்களோடு எப்போது நான் மாம்சத்திலே இருக்க போவதில்லை என்று அவர்களுக்கு விளங்க பண்ண வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் ஒரு மகிமையான நிலைக்கு போய்விட்டார். அவருடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக ஒரு உன்னத நிலைக்கு சீசர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். அவர் உயிர்த்தெழுந்து இன்னும் நம்மோடு கூட மாம்சத்தில் அவர் நம்மோடு இருப்பார் என்று நினைக்கிறார். அதனால அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் ஒரு மேன்மையான நிலையில இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக அநேக ஆலோசனைகளை சொல்லுகிறார். இப்போ நான் எனக்கு பதிலாக நான் பரிசுத்த ஆவியாக்கி ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்
அவர் உங்களோடு இருந்து உங்களை போதிப்பார், நடத்துவார் என்றெல்லாம் முன்னதாக அறிப்பதற்கு முன்பதாக சொல்லியிருக்கிறார். படிகள் யோவான் 15:26-27. பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அது ஓகே. அடுத்து இன்னொன்று யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அந்த சத்திய ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். யோவான் 16 அநேக பரிசுத்த ஆவி இருக்கு. சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் என்று தெளிவாக பேசுகிறார். அதனால நான் மாம்சத்திலே திரும்பி உங்களோடு கூட இருக்க முடியாது என்பதை குறித்து அவர் முன்னதாக பேசியிருக்கிறார். அதனால சீசர்கள் எல்லாம் ஒரு குழந்தை போன்ற மனநிலையில் இருந்தார்கள். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்னும் நம்மோடு மாம்சத்திலே இருப்பார் என்ற ஒரு சிந்தை அவர்களுக்கு வரக்கூடாது. அப்படியே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது லூக்கா 24:49 நீங்கள் எருசலேமிலே அந்த பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும் என்று அங்கே ஆலோசனை சொல்லப்பட்டது. அப்படியே அவர்கள் காத்திருந்தார்கள். நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு பலத்த காற்று அடிக்கிறது போல அவர்கள் மேல் அங்கே பரிசுத்த ஆவி அந்த அமர்ந்து அவர்கள் பலனடைந்து பலவிதமான பாஷைகளை பேசி அங்கே தைரியமாக அவருக்கு சாட்சி அவர்கள். இதெல்லாம் அவர்களுக்கு அந்த காட்சி கொடுத்து ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறேன், உங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் என்றெல்லாம் அவர்களை பலப்படுத்த வேண்டியது அவசியமாக இருந்தது. பாருங்கள், அவர் அனைவருக்கு தரிசனமாகும் போது கூட அங்கே வேறு வேறு தோற்றத்திலே அங்கே அவர்களுக்கு தம்மை காண்பிக்கிறார். அங்கே முதலாவது மரியாளிடம் வரும்போது அங்கே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். யோவான் 20:15 தோட்டக்காரன் போல அங்கே காட்சி அளிக்கிறார். படிக்க வேண்டாம். அப்படியே பேதுரு அங்கே கிளையப்பா 2 பேர் அங்கே எம்மாவு அங்கே கிராமத்துக்கு நடந்து போகிறார்கள். அங்கு போகும்போது பேதுரு அவரோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவரை அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அங்கே ஒரு வழிபோக்கர் போல அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்திலே அந்த இயேசு அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படியே தோமா அவரை விசுவாசிக்காமல் இருக்கும்போது தோமா அவரை விசுவாசிக்கும்படியாக அந்த ஒரிஜினல் அந்த சரீரத்தில் அங்கே வருகிறார். அங்கே காயத்திலே கையை விட்டுக்கார், நீ அவிசுவாசமாயிராமல் விசுவாசமாகிறது என்று அவருக்கு காண்பிக்கிறார். அப்படியே அவர்கள் சீசர்கள் அவர்களுடைய வேலை செய்ய மீன் பிடிக்கும்படியாக போய்விட்டார்கள். அங்கே கடற்கரையிலே அங்கு வேறு ஒரு தோற்றத்திலே காட்சி தருகிறார். இப்படி வேறு வேறு தோற்றத்தில் அவர்கள் அங்கே காணும்படியாக ஆண்டவர் இயேசு காட்சி கொடுக்கிறார். அப்படியே பூட்டிய அறைக்குள்ளே அவர்கள் பயந்து போய் இருக்கும்போது அங்கே பூட்டிய அறைக்குள்ளே வந்து அவர்கள் நடுவிலே இருக்கிறார். அப்போ அவர் ஆவியின் சரீரம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போய்க்கிறதுனால அப்படி அவர் பூட்டிய அறைக்குள்ளே போய் அவர்களிடத்துல நிற்கிறார். ஒரு காற்று போல அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் போய்விட்டார். அதில் அவர்கள் இனி ஆண்டவர் இயேசு
உயிர்த்தெழுந்தார், ஆனால் சரீர பிரகாரமாக நம்மோடு இருக்க மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாக வேண்டும். அதனால அப்படி அவர்களுக்கு இப்படியாக வேறு தோற்றங்களிலே அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதே சமயம் அந்த சீசர்களுடைய மனநிலை இயேசு மரிப்பது வரையிலும் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், அவர் சொன்ன அந்த தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, அதில் அவர் ராஜாவாக இருப்பார், நாம் எல்லாரும் கூட அவரோடு மந்திரிகளாக இருப்போம் என்ற ஒரு சிந்தை. அது இப்பொழுதே வந்துவிடும். அந்த ரோமர்களை அவர் மேற்கொண்டு ஜெயித்து அவர் ராஜாவாக ஆகிவிடுவார் என்ற ஒரு மனநிலையில சீசர்கள் மரணத்துக்கு போகிற வரையில அப்படிப்பட்ட ஒரு சிந்தையில அவர்கள் இருந்தார். ஆனால் அங்கே நடந்தது வேறு மாதிரி ஆகிவிட்டது. அவர் அங்கே சிலுவையில மரணத்துக்குள்ள போய்விடுகிறார். அங்கே இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனங்கள். அந்த தீர்க்க தரிசனங்களையும் அவர்கள் உணராது இருந்தார்கள். அங்கே சங்கீத புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்கே அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். மேய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படும். மேய்ப்பன் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பட்டயத்தால் அங்கே மரணத்துக்குள்ளே போகிறார். மரணத்திலே போகும்போது இந்த ஆடுகளால் சீசர்கள் சிதறடிக்கப்படுவார்கள், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். சிறுவர் என்று சொல்லப்படுகிறது சீசர்கள். அப்படி சிதறடிக்கப்பட்டாலும் சீசர்களிடத்திலே மீண்டும் நான் அன்பு காட்டி அவர்களை அணைத்துக் கொள்ளுவேன் என்பதாக இந்த தீர்க்க தரிசனம். இவையெல்லாம் அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார். அவர்கள் இப்பொழுதே அந்த ராஜ்யம் வந்துவிடும், அவர் ராஜாவாகி விடுவார், நாமெல்லாம் மந்திரிகளாகலாம், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு அவர்கள் பெரிய ஒரு தடுமாற்றத்துக்குள்ளே அங்கே போகிறார்கள். தாம் உயிரோடு இருப்பதாக அநேக நேரங்களிலே காட்சி கொடுத்து அவர்களை அன்பு காட்டி அவர்களை மீண்டும் அரவணைக்கிறார். சீசர்களுடனேயே கூட பயணிக்கிறார். அவர்கள் மீன்பிடிக்க போகும்போது அங்கே கடற்கரையில் நிற்கிறார். இப்படி அவர்களை அரவணைத்து அவர்கள் தாம் உயிரோடு இருப்பதாக அவர்கள் நம்பும்படியாக, உறுதியான அந்த ஒரு விசுவாசம் அவர்களுக்கு வரும்படியாக இப்படி அவர்களுக்கே அங்கே காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக சீசர்களுக்கு அங்கே காட்சி கொடுத்து மற்ற 28ஆம் அதிகாரத்தில் 14 20 நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே ஒலிவமலை என்ற ஒரு மலைக்கு போகிறார்கள். அங்கே போய் அவரை கண்டு பணிந்து கொள்கிறார்கள். அப்போதும் சிலர் அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். சந்தேகப்படும் போது அவர் சமீபமாக வந்து அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அடுத்தது படிகள் 19:20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்படி வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக நீங்கள் புறப்பட்டு போய் அங்கே சத்தியத்தை பிரசங்கியுங்கள், கண்டறியும்
நீங்கள் சாட்சியாக பிரசங்கியுங்கள், பிரசங்கித்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளை கொடுத்து உலகத்தின் முடிவுக்கு என்று நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குறுத்தார்கள். அப்படியே சீஷர்கள் அதன் பிறகு அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு எங்கும் சாட்சியாக பிரசங்கித்தார். இதே தேசத்துக்கு தோமா என்ற ஒரு சீசனை ஆண்டவர் அனுப்புகிறார். நம்மிடத்திலெல்லாம் மிகுந்த அன்பு கொண்டதினால் அவர் கேரளா வந்தார் என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு சென்னையிலே வந்து இங்கே அவர் மடித்து போகிறார். இப்படி நம்மேல் தேவன் முன்னதாக ஒரு அன்பு காட்டி அப்படின்றதாக ஒரு சீசனை அனைவரேசோடு கூட இருந்த ஒரு சீசனை அனுப்பி நம்மை அவர் வழி நடத்துகிறார். அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக செய்திருக்கிறார். அதனாலே நாம் இந்த நாளில் இந்த சக்திகளை எல்லாம் அறிந்திருக்கிறோம். அன்றைக்கு எப்படி சீசர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை அன்பு பாராட்டி அரவணைத்து அவர்களை வழி நடத்தினாரோ அப்படியே இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்து நம்மை வழி நடத்துகிறார். கைவிட வேண்டாம். இதன் நிழலாக அங்கே இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்திலே மோசே அவர்களை வழி நடத்தினார் நேரடியாக. அப்படியே அமித்திரே இஸ்ரவேலராகிய நம்மை இந்த வனாந்தரம் போன்ற இந்த வாழ்க்கையில பரம கானானுக்கு நேராக அவர் வழி நடத்திக்கொண்டே இருக்கிறார். அவரை நாம் கண்களால் காண முடியாது, ஏனென்றால் ஆவியின் சரீரத்திலே இருக்கிறார். பரிசுத்த ஆவி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மை சகல சத்தியத்திலும் நம்மை போதித்து நடத்துவதாக இருக்கும். அதனால சீசர்களுக்கு மாத்திரம் அவர் நம்மை உயிர் கொண்டிருக்கிறவராக காட்டி அவர்கள் விசுவாசம் பெருகும்படியாக அவர்கள் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தலாம். இது மூன்றாவது தலைப்பு. அடுத்ததாவது நான்காவது தலைப்பு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் எப்போ எப்படி நடக்கும், உயிர்த்தெழுதலில் வகைகள் உண்டா என்ற ஒரு தலைப்பு. உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், அதில் எத்தனை விதமான உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு தலைப்பு. இந்த உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும் என்று நாம் பார்க்கும்போது, இப்பொழுது இருக்கிற இந்த இரண்டாம் உலகம் என்று சொல்லப்படுகிற தீமையான அநீதி நிறைந்த உலகம் அக்கினியினால் அழிக்கப்படும். இந்த உலகம் அக்கினிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக நாம் 2 பேதுரு 3:7-10 வசனங்களிலே அங்கே பூமியும் அதில் உள்ள கிளைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். நாம் காண்கிற இந்த பூமி என்றைக்கு இப்படியே இருக்காது. எப்படி முதலாம் உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததோ, அது பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதுகிறார். அதற்கு முன்ன உள்ள வசனங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே எப்படி அழிந்ததோ அப்படியே நாம் இருக்கிற இப்பொழுது இருக்கிற இந்த தீமை நிறைந்த அநீதியான பாவம் நிறைந்த உலகம் நெருப்பினால அழிக்கப்படும். அப்படி அந்த அழிக்கப்படுவது எப்போ நடக்கும் என்று நாம் பார்க்கும் போது அதற்கு ஒரு வசனம் இருக்கிறது. இந்த சபை எண்ணிக்கை அந்த சிறு மந்தை முழுமை அடையும் போது, பூரணம் அடையும் போது இந்த உலகம் பெரிய அழிவுக்குள்ளாக போகும். இதை குறித்து வசனம் படியுங்கள். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அந்த ஊழியக்காரர்கள் நெற்றிகளில முத்திரை போட வேண்டும். இதுதான் அந்த சபை வகுப்பார். அவர்களுடைய அந்த எண்ணிக்கை முழுமையாகும் போது
அங்கே நாம் பார்க்கும்போது பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் அதுவரையிலும் சேதப்படுத்தும். பூமி என்று சொல்லும்போது பூமியில் இருக்கிற 4 தூண்கள்: அரசியல், பொருளாதாரம், சமுதாய அமைப்பு, மத அமைப்பு. இவைகளெல்லாம் அப்படியே அழிந்து போகும். அப்படியே சமுத்திரம் என்றால் அங்கே கொந்தளிக்கிற ஜனங்கள், பாவத்தில் அநீதியில் இருக்கிற கொந்தளிக்கிற ஜனங்களை சமுத்திரத்துக்கு அடையாளப்படுத்தி அங்கே பேசுகிறது. அதுவரையிலும் அந்த இவைகளை சேதப்படுத்தாதீர்கள். அந்த எண்ணிக்கை முழுமையாகும் போது இவைகளெல்லாம் சேதப்படுத்தப்பட்டு அது பெரிய அழிவுக்குள்ளாக போகிறது. இதுதான் அந்த வசனம். இந்த அழிவு எப்போ வரும்? அந்த சபை வகுப்பார் எண்ணிக்கை முடிவடையும். இதை குறித்து இன்னும் ஒரு வசனம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இந்த அழிவு ஏன் வருகிறது? இந்த உலகம் ஏன் அக்னியினால் அழிக்கப்பட வேண்டும்? ஏன் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் மனுஷர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் இந்த அழிவு அவை வருகிறதாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. படித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த அழிவு பற்றி இன்னும் தானியேல் தீர்க்கதரிசிக்கு அங்கே ஒரு சொப்பனமாக அங்கே ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். ஆனால் தேவன் இவைகளை எல்லாம் எழுதி நாம் அறிந்து உணர்ந்து கொண்டு சத்தியத்திலே நிலைத்து நிற்கும்படியாக, அவரை உறுதியாக விசுவாசிக்கும்படியாக இவைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இவைகளை நீங்கள் கவனமாக படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 34-35 வசனங்களில் அங்கே கைகளால் பேர்க்கப்படாத கல் பெயர்ந்து உருண்டு வந்து சிலையின் பாதங்களில் மோதி நொறுக்கப்பட்டது. அங்கு ஒரு சிலை காண்பிக்கப்பட்டது. அதை குறித்து அதை நீங்கள் முன்னதாக படித்தால் தெரியும். அதன் தலை பொன்னாகவும், அதன் அங்கே மார்பு புயங்கள் வெள்ளியாகவும், அங்கே வயிறு தொடை வெண்கலமாகவும், அதில் 35 படிகள் அதில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வந்தால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இந்த கல் அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அது கையினால் பேர்க்கப்படாமல் கேட்டால் மனுஷர்களுடைய எந்த முயற்சி இல்லாமல் தேவனே அந்த காரியத்தை செய்கிறார். வந்து அந்த நாம் அறிந்திருக்கிறோம். முன்னதாக படிக்கும் போது அதற்கு விளக்கம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பொன் தலை பொன்னாக இருந்தது அந்த சிலையில். அது பாபிலோன் ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்படியே மார்பு புயங்களும் அங்கே வெள்ளியினால் இருந்தது. அது மேதோபேசியா, இவையெல்லாம் உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜ்யங்கள். இந்த மார்பும் புயங்களும் வெள்ளி, அப்புறம் வயிறு தொடை இரண்டும் வெண்கலமாக இருந்தது. இது கிரேக்க ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்படியே கால்கள் இரும்பாக இருந்தது. அது ரோம ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது. அதன் பிறகு பாதங்கள், அந்த பாதம், அந்த விரல்கள் எல்லாம் இரும்பும் களிமண்ணும் கலந்து. இது பாருங்கள், இப்பொழுது இருக்கிற ஒரு அரசாட்சி ஆளுகை இதை அடையாளப்படுத்துகிறது. அதேபடி என்றால் இரும்பும் களிமண்ணும் அங்கே கொண்டு ஒட்டாது. அப்படியே இப்பொழுது இருக்கிற உலக தேசங்கள் எல்லாம், ஒவ்வொரு ராஜ்யங்கள், ஒவ்வொரு தேசங்கள்
சில தேசங்கள் ஜனநாயகம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். சில தேசங்கள் கம்யூனிசம், அங்கே மன்னர் ஆட்சி, இப்படியாக இவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் அங்கே அந்த இரும்பும் களிமண்ணும் ஒத்து இசைந்து போகாதது போல தேசங்களுக்குள்ளே அவர்கள் கருத்து ஒருவருக்கொருவர் அந்த கருத்து ஒத்து போகாதவர்களாக அப்படியாக இருக்கிறார். இதை குறித்து நீங்கள் இதன் விளக்கத்தை நீங்கள் தொடர்ந்து அங்கே தானியல் பேசுகிறார். அதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே 43ஆம் வசனத்தில் 2:43 களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கு உலக தேசங்கள் எல்லாம், ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம் கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள்ளே ஒரு இணக்கமான நிலை இருக்கிறார். 44 படியுங்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்குனதை நீ கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நோக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ இந்த ராட்சியங்கள் எல்லாம் நோக்கப்படும். இதுதான் நீங்கள் அறிவிக்கப்படுகிற யுத்தங்கள், தேசம் எல்லாம் யுத்தத்தினால தேசம் முழுமையாக பாவம் அநீதி உலகம் அழிக்கப்படும். இது ஒரு தரிசனமாக சொப்பனமாக அந்த தானியலுக்கு காண்பித்து அதை நமக்கு அறிந்து கொள்ளும் விதமாக பதிவு செய்யும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அழிவு குறித்து இன்னும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கூட அங்கே எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தால் இதை குறித்து நாம் ஏற்கனவே சில பாடங்களில் எடுத்திருக்கிறோம். அது 38ஆம் அதிகாரத்தில் அந்த யுத்தங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. 39ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம், அந்த யுத்தத்தின் முடிவு ரிசல்ட் என்ன ஆகும் என்பதை குறித்து படியுங்கள். இவைகள் எல்லாம் தேவன் முன்னதாக அறிந்து, தேவன் வரப்போகிறதை முன்னதாக அறிகிறவர் அறிந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை அறிந்து உணர்ந்து கொள்ளும் விதமாக அங்கே எழுதி நமக்கு எச்சரிப்போடு நாம் இருக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் சகலத்தையும் அவர் முன்னதாக அறிகிறார், அவைகளை எழுதி எச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் வரப்போகிறது என்று வேதவசனம் கூட அவருடைய தேவனை குறித்து சொல்லும் போது ஏசாயா 14:24 தேவன் நினைத்தபடியே நடக்கும், தேவன் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, யாரும் அதை மாற்ற முடியாது. 27ஆம் வசனத்தில் தேவன் நியமித்ததை ஒருவரும் மாற்றவே முடியாது. இந்த உலகம் ஒரு பெரிய அழிவுக்குள்ள போவதாக நமக்கு எச்சரிக்கிறதாக இருக்கிறது. அப்போ இந்த உலகம் பெரிய அழிவு நடந்த பிறகு இந்த மனிதரின் உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்போ அந்த உயிர்த்தெழுதல் ஜனங்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். அது எப்படி வருவார்கள், எப்படி வருவார்கள் என்றால், நாம் 1 கொரிந்தியர் 15:21-22 எப்படி மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் மரித்தோர் உயிர்த்தெழுது. மனுஷன் என்றால் ஆதாமுக்குள்ள எல்லாருக்கும் மரணம் வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். வசனங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மரித்து போன ஜனங்கள் திரும்ப உயிர்த்தெழுந்து வருவார்கள். அப்பொழுது அந்த தேவனுடைய ராஜ்யம் துவங்கும். அங்கே சாத்தான் கட்டப்பட்டு இருப்பான். அங்கே வெளிப்படுத்தல் 21-2 வசனங்களில் தீமை செய்ய தூண்டுகிற தீமையான ஜனங்களுக்கு உதவியாக இருக்கிற அந்த சாத்தான் கட்டப்படுவான். அப்போ உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால்,
அவர்கள் அந்த மரணத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில அவர்கள் மரித்து போனார்களோ அப்படி அதே மனநிலையில உயிர்த்தெழுந்து வருவார். இந்த உயிர்த்தெழுதலில வரிசைகள் இருக்கிறது. அதெல்லாம் பவுல் 1:15-23 அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அது முதல் பலனானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள் அவர் வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ அவருடையவர்கள் என்றால் அவரை உண்மையாய் பின்பற்றின சபை வகுப்பார் முதலாவது உயிர்த்தெழுந்து வருவார். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் விசேஷித்த ஒரு உயிர்த்தெழுதல். சபை வகுப்பார்கள் இப்பொழுது உண்மையுத்தமாய் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதல். அதில் இரண்டாவது ஒரு பிரிவு வருகிறது, அது திரள் கூட்டம். இது தோழிகள் என்ற ஒரு நிலை. அது சபை என்றால் மனவாட்டி. இந்த திரள் கூட்டம் தோழிகள் என்ற ஒரு வகுப்பார். வெளிப்படுத்தல் 7:9 அந்த இரண்டாம் வகுப்பார் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு வகுப்பார், மூன்றாவது ஒரு பிரிவு, அது முற்பிதாக்கள். முற்பிதாக்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக அங்கே ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட ஆபேல் முதலாவது அங்கே நீதிமானாக காணப்படுகிறார். அவர்களிலிருந்து யோவான் ஸ்நானகன் வரையிலும் உள்ள முதலாவது அந்த அந்த தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருந்தவர்கள் எல்லாரும் பிதாக்கள். அவர்கள் மூன்றாவதாக உயிர்த்தெழுந்து வருவார்கள். அவர்கள் பூமியிலே ராஜாக்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். நான்காவதாக உலக ஜனங்கள், இஸ்ரேலர்கள் முதலாவது ரட்சிப்புக்குள்ள வருவார்கள். அதன் பிறகு உலகமே உயிர்த்தெழுந்து அங்கே எருசலேம் தலைநகராக கொண்டு இந்த உலகத்தையே அவர்கள் ஆளுகை செய்வார்கள். சபை வானத்தில் அங்கே ஆட்சி செய்யும். இந்த பூமியிலே முற்பிதாக்கள் ராஜாக்களாக இருந்து ஆளுகை செய்வார்கள். இதை குறித்து நாம் முன்னதாக அநேக பாடங்களில் பார்த்திருக்கிறோம். அதனால் இந்த உலகம் அழிந்து போகும் என்றால் சிலர் சொல்வது போல அப்படியே எரிந்து சாம்பலாகி போவதல்ல. பூமி, இந்த பூமி உருண்டை அப்படியே இருக்கும். இதில் உள்ள கிரியைகள், தீமையான மக்கள் எல்லாம் கடிக்கப்படுவார்கள். பிரசங்கி 1:4 பூமியோ என்றென்றே நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே எஸ்ஐயா 60:13 என் பாதஸ்தானத்தை அங்கே நான் மகிமைப்படுத்துவேன் என்று. பாதஸ்தானம் என்றால் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படியாக இந்த பூமி என்றென்னைக்கும் நிற்கும், அது அழியாது. இதில் உள்ள தீமையான காரியங்கள் எல்லாம் இருக்கு. அப்படியே உயிர்த்தெழுந்து வரும்போது அது எப்படி வருவார்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைக்கு சொல்லியிருக்கிறார், முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் ஒரு ரிவர்ஸ் ஆகும். இப்போ எனக்கு 60 வயசு ஆகுதுன்னா என்னுடைய அப்பா எனக்கு முன்னதாக மரித்திருக்கிறார். அவர் வயசாகி மறிக்கும் போது நான் சின்ன பையனாக இருக்கிறேன். அப்போது நான் முதலாவது உயிர்த்தெழுந்து வந்து என்னுடைய அப்பாவை அறிவித்துக் கொள்வது, அதன் பிறகு அப்பா இப்படி என்னென்ன நான் வயசான கிழவனாக வந்து நிற்கும்போது அவர் முதலாவது உயிர்த்தெழுந்து வந்தால் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் இப்படி ரிவர்ஸ் ஆடல்ல உயிர்த்தெழுந்து வருவார்கள். அந்த உயிர்த்தெழுதல் வரும்போது எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும். வசனம் படிங்கள். ஏசாயா 33:24 வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு வியாதிகள் ஏன் இருக்குது என்றால் பாவத்தினால்தான் வியாதி. அதனால் எல்லா ஜனங்களுடைய
பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, அதனால ஜனங்கள் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை. அப்படியானால் பாவம் செய்கிற அந்த சிந்தை அவர்களுக்குள்ளாக இருக்கும். அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தையில மடித்தார்களோ அதே சிந்தை இருக்கும் அவர்களுக்கு. ஆனால் உயிர்த்தெழுந்து வரும்போது இங்கே நீதியான ராஜ்யம் இருக்கும். அதனால அந்த நீதியான ராஜ்யத்தில நீதியாக வாழ முடியாத அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீதியை கற்றுக்கொண்டு நீதியின் வழிக்கு வருவார்கள். அங்கே பாவம் செய்யும் போது சிக்ஷைகள் வரும். சிக்ஷைகளை அவர்கள் சகித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீதியை கற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் சில 100 பேர் 1000 பேர் எப்படி மறிக்கிறார்களோ அப்படியே அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொரு நாளும் 100 பேர் 1000 பேர் அங்கே உயிர்த்தெழுந்து வருவார்கள். இப்படி அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது இங்கே தேவனுடைய ராஜ்யம், நீதியின் ராஜ்யம் இருக்கும். எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவை பெற்றிருப்பார்கள். தேவன் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்று தேவனையும் அறிந்திருப்பார்கள். இதை குறித்து கூட வசனம் படிங்கள். அதாவது எரேமியா 31:34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் தேவனை குறித்து அறிந்து கொள்வார்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். அவர் மூலமாக நாம் மீண்டுமாக உயிர்த்தெழுந்து வந்திருக்கோம். அதனால நமக்கு வாழ்க்கை திரும்ப கொடுக்கப்பட்டது எல்லாம் அறிந்து கொள்வார்கள். அப்படியே ஏசாயா 25:6-9 வசனங்களில் கூட அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பீர்கள். சேனையின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொள்கையான பதார்த்தங்களும் கடைசி கொடுக்கும்படி முக்காடு மூடல். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். மேல வசனங்கள்ல அவர்கள் மேல் மூடிய முக்காடு மூடல்கள் நீக்கப்படும் என்றால் அவர்கள் அந்த பாவம், மரணம், அந்த மூடல் என்றால் அறியாமை, சத்தியம் அறியக்கூடாத இன்றைக்கு பலவிதமான போதனைகளை ஒரு அறியாமையில் மூடத்தனத்தை இருப்பாங்க. பலர் இவைகள் எல்லாம் நீக்கப்படும். இப்படியாக உயிர்த்தெழுதல் அவர்கள் வந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு இந்த பூமியில் அவர்கள் இருப்பார். இப்படி அப்போ செபத்தில் கூட பரலோகத்திலே சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே சித்தம் செய்யப்படும். அப்படியாக இந்த பூமியில் அவர்கள் எல்லாரும் நீதியாக தேவனுக்கு கீழ்பட்டு வாழ்வார்கள். இதுதான் அந்த 4வது தலைப்பு. அவர்கள் எப்போ உயிர் தருவார்கள், எப்படி வருவார்கள், அவர்கள் வகைகள் உயிர்த்ததாக இருக்கும். 5வது தலைப்பு, அங்கே தீமை செய்து பழகின மக்கள் இந்த உயிர்த்தெழுந்து வரும்போது எப்படி இந்த உலகில் தீமைகள் நடக்காது இருக்கும் என்று சொல்றார். எல்லா தீமையும் செய்து பழகின ஜனங்கள் அதே மனநிலையில் இருந்து கொள்வார்கள். அப்போ எப்படி இந்த உலகத்தில் தீமை நடக்காது இருக்கும் என்று நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இந்த பூமியில வந்து நீதியை கற்றுக்கொள்வார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 11:9 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அப்படி இந்த ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்போ தேவனை அவர்கள் அறிந்திருப்பார்கள்.
தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவர்களிடத்தில் இருக்கும். அதனால் தீமைகளுக்கு விலக்குவார்கள். அப்படியே சங்கீதம் 22:27 பூமியின் ஜனங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்திலே திரும்புவார்கள் என்று வசனம் சொல்கிறது. எல்லாரும் கர்த்தரிடத்திலே வருவார். அப்போ ஒரு தெய்வ பயம், ஒரு நீதி. இன்னைக்கு உண்மையாக தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள் தீமைகளுக்கு போகிறது. அப்படியே அவர்கள் அறிந்து கொள்ளும் போது தீமையை விட்டு விலக்குவார்கள். அப்படியே சங்கீதம் 86:9 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமக்கு நாமத்தை மகிமைப்படும். எல்லா ஜனங்களும் வருவார்கள், தேவனை அறிந்து கொள்வார்கள், பணிந்து கொள்வார்கள். அதனால தீமைகள் அங்கே இல்லாமல் இருக்கும். இன்னும் பாருங்கள், எல்லாரும் தேவனையே அறிந்து கொள்வார்கள். வேறு வேறு தெய்வங்கள், வேறு வேறு பிரிவினைகள் இருக்கிறார்கள். கையினால் செய்யப்பட்ட கிரகங்கள், வேறு வேறு சிந்தனைகள், மூட பழக்க வழக்கங்கள் எதுவுமே இருக்காது. இதை குறித்து ஏசாயா 17:7-8 தன்னை உண்டாக்கினவரையே அவர்கள் தொழுது கொள்வார்கள் என்று. அப்போ தேவனை அறிந்து உண்மையான தேவன் ஒரே தேவன், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரான இயேசு கிறிஸ்து என்று உண்மை தேவனையும் மத்தியஸ்தராகிய குமாரனையும் அறிந்து உண்மையாக செவிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதனால் தீமை இருக்காது. மாத்திரமல்ல, இந்த நாளிலே தீமை செய்கிறவர்களை போலீஸரும் அவங்க கைது செய்வாங்க, சிறைச்சாலைகள் போடுவாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வார்கள். ஆனால் அந்த நாட்களில் பாருங்கள், தீமை செய்வதற்கு யோசிக்கும் போதே அங்க அவர்களுக்கு தண்டனை வந்துள்ளது. தீமை செய்ய யோசிக்கும் போதே தண்டனை வந்துள்ளது. இது எப்படி என்று நாம் பார்க்கும்போது ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறேன், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு ராஜா, யெரொபெயாம் என்ற ஒரு ராஜா அங்கே தேவனுக்கு விரோதமாக அவர் ராஜாவாக இருந்து அங்கே பலி செலுத்துகிற காரியங்களை செய்கிறார். அது தேவனுக்கு பிரியமில்லாததுனால ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து அங்கே சொல்லுகிறார், ஒரு குமாரன் யோசியா என்ற ஒரு குமாரன் வருவார், அவன் இந்த தூபம் காட்டுகிற இந்த மேடையின் மேலே ஆசாரியர்களை பலியிடுவார். இப்பொழுது ஆசாரிய பணிகளை செய்கிறவர்களை பலியிடுவார் என்று அங்கே சொல்லுது. உடனே அந்த யெரொபெயாம் ராஜாவுக்கு கோபம் வருகிறது. அந்த தேவனுடைய மனுஷனை பிடியுங்கள் என்று கையை நீட்டுகிறார். அந்த கை அப்படியே அங்கே மரத்து போய் அப்படியே நிற்கிறது. கையை மடக்க முடியவில்லை. அதன் பிறகு தேவனுடைய மனுஷனிடத்தில் அங்கே ரிக்வெஸ்ட் பண்ணி, நீங்கள் எனக்கு செவித்து இந்த கையை சரி பண்ணுங்கள் என்று தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து அங்கே விண்ணப்பித்து அந்த மனுஷனுடைய கை அங்கே அந்த மறுத்து போனது சரியா. இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இப்படி தீமை செய்ய அவர்கள் நினைக்கும் போதே அங்கே தண்டனை வந்துவிடும். அதனால இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளும் விதமாக தேவனமையாக எழுதி வைத்திருக்கிறார். இப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட தீமைகள் செய்யும் போது இவர்கள் யாரிடம் போவார்கள்? தீமை செய்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து போச்சு, போல கை மறுத்து போச்சு, கால் விளங்காமல் போயிடுச்சு. அப்படி என்றால் அங்கே முற்பிதாக்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து மனுஷனாக இந்த பூமியில நீதியாக ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் முற்பிதாக்களாக இருந்து நீதியாக வாழ்ந்தவர்கள். அந்த நீதி அரசர்கள், ராஜாக்கள் அவர்களிடத்திலே போய் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அவர்கள் பாவம் மன்னிக்கப்படும். அங்கே அந்த மரத்து போன அந்த கால் விளங்காத, கை விளங்காத தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இது நமக்கு ஒரு பாடமாக பழைய ஏற்பாட்டில் வைக்கப்பட்டது. அதனால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் தவறு செய்ய நினைக்கும் போது அங்கே
தண்டனை. இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் கூட அநேக காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே அனனியா சப்பீரால் அங்கே 2 பேர் அங்கே அவர்கள் நிலத்தை விற்று அந்த காணிக்கையாக வைக்கும் போது அதில் கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். இது பேதுருவுக்கு அந்த அப்போஸ்தலனாக இருக்கிறார், அவருக்கு தெரிய வருகிறது. அவர்கள் செய்கிறதெல்லாம், அவர்கள் செய்கிற மறைக்கிற காரியங்கள் தெரிய வரும்போது அங்கே 9ஆம் வசனம், பேதுரு அவரை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். பேதுருக்கு அவர்கள் மறித்தது அப்படி வெளியிடமாக தெரியவில்லை, மரணத்துக்குள்ளே போய்விட்டார். இப்படி யாரையும் ஏமாற்ற முடியாது, யாருக்கும் தீமை செய்து அதை மறைக்க, அது இந்த உலகத்தோடு முடிந்து போகும். அப்படியே லூக்கா 1:20 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே சகரியா என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் தான். அங்கே அவர் வயது சென்றவராக இருக்கிறார், அவருடைய மனைவி வயது சென்றார்கள். அங்கே கபிரியேல் என்ற தூதன் வந்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று சொல்லும் போது அங்கே அவர் சந்தேகப்படுகிறார். நானும் வயது சென்றவர், மனைவி வயது சென்றவர்களாக இருக்கிறார்கள், எப்படி குழந்தை பிறக்கும் என்று சந்தேகப்படும் போதே அவருடைய வாய் அங்கே ஊமையாக போய்விட்டது. அந்த சம்பவம் குழந்தை பிறந்து வளர்ந்து வரலும் அங்கே ஊமையாக, இப்படிப்பட்ட தண்டனைகள் நம்ம நாட்களில். அதனால ஒரு தீமை செய்ய நினைக்கும் போது அங்கே தண்டனை வந்துவிடும். அங்கே அவர்கள் அதனால தீமைக்கு விளக்குவார்கள். ஏசாயா 26:9 பூச்சக்கரத்து குடிகள் எல்லாம் நீதியை கற்றுக்கொள்வார்கள், நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்படியே பெரிய சர்வாதிகாரிகளாக அநேகரை கொலை செய்தவர்கள், ஹிட்லர் போன்ற, அதே போல கிறிஸ்துவன் அந்த 1ஆம் நூற்றாண்டுகளில், இப்படி 1ஆம் நூற்றாண்டில் நீரோ என்ற மன்னன் அநேக கிறிஸ்தவர்களை அங்கே கொலை செய்து அநேக குடும்பங்களை செய்தார். இவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வரும்போது இவர்கள் எப்படி மனம் திரும்புவார்கள் என்று நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு அநேக கஷ்டங்கள் உண்டாகும். அவர்கள் உயிர்த்த உபத்திரப்படுவார். அவர்கள் மனம் திரும்பிதான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் இறந்த மரணத்துக்குள்ளாக போய்விடுவார்கள். அப்படியே நாம் பார்க்கும்போது இன்றைக்கு கூட தீவிரவாதங்களினால சுட்டுக் கொல்லுகிறார்கள், கூலிக்காக கொலை செய்கிறார்கள், விரோதங்கள் நிமித்தம் கொலை செய்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் உயிர் தெரிந்து வருவார்கள். கொலை செய்யப்பட்டவனும் எழுந்து வருவான், கொலை செய்தவனும் உயிர் திறந்து வருவான். அப்பொழுது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்? கொலை செய்தவன் அதை கொலை செய்யப்பட்டவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அவமானமான ஒரு சூழ்நிலை இந்த நாட்களிலே உண்டாகும். இல்லாவிட்டால் அவர்கள் மரணத்திலே போய்விடுவார். இப்படி அந்த ராஜ்யத்தில் அங்கே நீதி அங்கே இருக்கும். இதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழல் கூட இருக்கிறது. இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். என்னாகும் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சிவப்பு கிடாரி அதை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அங்கே கொன்று அதை எல்லாவற்றையும் அதில் ரத்தத்தை மாத்திரம் கொஞ்சம் எடுத்து அங்கே ஆசிரியர் கூடாரத்தில் அதற்கு எதிராக அந்த ஆசாரியர் வந்து 7 தரம் தெளிக்க வேண்டும். மீதமுள்ள அதனுடைய சரீரம், தோல் எல்லாவற்றையும் அங்கே சுட்டெரித்து அதன் சாம்பலை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே கொட்டி வைத்திருப்பார். அந்த சாம்பல், அந்த சிவப்பு கிடாரின் சாம்பல் தண்ணீரோடு அங்கே சேர்த்து ஈசோப்பு என்ற ஒரு புல், அது மூலமாக ஜனங்கள் மேலே தெளிக்கும் போது அங்கே சரீர சுத்திகரிப்பு
அசுத்தமானது சுத்திகரிக்கப்படும் என்று அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், இங்கே தேவனுடைய ராட்சியத்தில் அதன் பொருள் என்னவென்றால், அந்த சாம்பல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் பழைய நினைவுகள், தீமையான வாழ்க்கை செயல்கள், கிரியைகள் இதை அடையாளப்படுத்துகிறது. அந்த தண்ணீர் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் சத்தியம், சத்தியம். இந்த சத்தியத்தோடு அந்த தீமையான காரியங்கள் மிக்ஸ் ஆக வேண்டும். பழைய வாழ்க்கை அவர்கள் அதை அறிந்து உணர்ந்து கொண்டு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது அந்த சத்தியத்தின் நிமித்தம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தப்பட்டு அவர்கள் நீதியின் வழியே வருவார்கள். இது அங்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி என்றால், நமக்கு இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் உள்ள பிதாக்கள் ஆபிரகாமின் விசுவாசத்தை பார்க்கிறோம், யோசேப்பு தேவனுக்கு பயந்து நடந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்படி அநேக தீர்க்கதரிசிகள், தானியேல், எசாயா, அநேக தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு உறுதியான விசுவாசத்தில் வைராக்கியத்தில் இருந்தார்களோ அவையெல்லாம் நமக்கு இப்பொழுது ஒரு பாடமாக இருக்கிறது. அது நமக்கு ஒரு பலத்தை தருகிறதாக இருக்கிறது. ஒரு உறுதி, ஒரு விசுவாசத்தில் வைராக்கியம் தருகிறதாக. அப்படி இந்த அவர்களுக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் சத்தியத்தோடு உணர்ந்து கொண்டு அவர்களை மாற்றிக் கொள்வார்கள். இப்போ இப்படி இந்த உயிர்த்தெழுதல் வரும்போது எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். இங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள். அவர்களுக்கு அநேக அனுபவங்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தில் வாழ்ந்து நீதிமானாக இருந்து மதித்திருப்பார்கள். அப்படியே இங்கே புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் சபை வகுப்பார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் பெற்றிருப்பார்கள். அநேக தீமையான காரியங்களை சந்தித்திருப்பார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அவைகளை சகித்து நீதியாக வாழ்ந்து அவர்கள் மதித்திருப்பார்கள். இப்படி சபை வகுப்பாரும் முற்பிதாக்களும் சேர்ந்து, இந்த இரண்டு வகுப்பாரும் சேர்ந்து உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அந்தந்த என்னென்ன அனுபவத்தில் மதித்தார்களோ அந்தந்த அனுபவத்தில் உள்ளவர்களோடு அவர்கள் தொடர்பு வைத்து அவர்களை சீர்படுத்துவார்கள். மாம்சத்தில் ஒரு பிதாக்கள் இருப்பார்கள். ஆவிக்குரிய ரீதியில் சபை வகுப்பால் இருந்து எந்தெந்த ஒரு மனநிலையில் இருந்து அவர்கள் திருத்தி வந்தார்களோ அப்படி உலகத்தார்கள் அப்படியாக திருத்தி அவர்கள் நல்வழிக்கு வருவார்கள். இப்படி இது நமக்கு உதாரணமாக பார்க்கும்போது, இப்போ அண்ணன் தம்பி சண்டையில் இருக்கிறவர்கள் அப்படியே அவர்கள் விரோதத்தில் மறித்திருப்பார்கள். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் யோசேப்பு. யோசேப்புடைய சகோதரர்கள் அவரை மகிழ்ந்தார்கள், அவரை குழியில் போட்டார்கள். இப்படி அவரானாலும் நீதிமானாக இருந்து மறித்து போனார். இப்படி அவர்கள் அங்கே வரும்போது யோசேப்பு ஒரு பிதாக்களாக நீதிமானாக இருப்பார். அப்படியே சபை வகுப்பால் அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற சபை சேர்ந்து அவர்களை நீதியில வழி நடத்துவார்கள். இப்படி அநேக காரியங்கள், தீவிரவாதிகள், இன்றைக்கு யுத்தத்தில் மறிக்கிறவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள், இப்படி மாறி மாறி எழுந்து வரும்போது ஒரு பிதாக்களாக நமக்கு தெரியும். தாவீதெல்லாம் பெரிய போர் வீரன், சிம்சோன், யோசுவா, இப்படி இவர்களெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அவர்களை
அங்கே சீர்பட பண்ணும்படியாக அவர்களை வழி நடத்துவார். இப்படியாக தேவன் இந்த காரியத்தை செய்வார். அதனால அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாரும் நீதியை கற்றுக்கொள்ளும் விதமாக அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். இதுதான் அங்கே இந்த தலைப்பு என்ன, அதாவது தீமை செய்து பழகின மக்கள் வீட்டிலிருந்து வரும்போது எப்படி தீமைகள் நடத்தார்கள். அப்போ இவர்கள் தீமை செய்யாதபடி அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். தீமை செய்யும் போது உடனே தண்டனை வந்துவிடும். அடுத்தது ஒரு தலைப்பு, 6வது தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் ஏன் நிறைவேற அதிக காலம் ஆகிறது என்று பார்க்கும்போது இது கூட இங்கே பதிலாக என்ன வருகிறது என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பலவிதமான சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள், பலவித தீமையான பழக்கங்கள் அனுபவங்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்களுக்கு ஏற்ற மன அந்த சூழ்நிலைகள், அந்த வகுப்பார் அவர்கள் வரும்படியாக சபை வகுப்பாரையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முத்திராக்கள் ஆல்ரெடி தெரிவு செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட வகுப்பாரை தேர்வு செய்கிறதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவன் வைத்திருக்கிறார். அதனால இது கொஞ்சம் காலம் அதிக நாட்கள் ஆகிறது போல இருக்கிறது. ஆனால் தேவன் ஒவ்வொன்றையும் அதில் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவராய் இருக்கிறார். அதனால இந்த முழு மனுக்குலத்தையும் தேவன் பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்கு தம்முடைய குமாரனை கொடுப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வகுப்பாரையும் சீர்படுத்த, அது மாதிரி ஒவ்வொரு கூட்டத்தை கூட அவர் ஏற்படுத்தி வருவதனால இந்த காலம் கொஞ்சம் அப்படியாக நீட்டிக்கொண்டே போகிறது. இது தேவன் எல்லாவற்றையும் ஞானமாக செய்து நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர் ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால காலம் கொஞ்சம் அதிகமாகிறது. கடைசியாக 7வது ஒரு தலைப்பு, அதாவது ஆதாமில் இருந்து மரித்த எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்கள் வாழ்வதற்கு இந்த இடம், உலகம் போதுமானதாக இருக்குமா? அவர்கள் தேவைகள், ஆகாரம், தண்ணீர், அவர்கள் தங்குவதற்கு வீடு, இவைகள் எல்லாம் போதுமானதாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகம். அது எப்படி என்று பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் உலகத்தில். இங்கே நாம் பிராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு சினிமா தியேட்டரில் பார்க்கும்போது அங்கே ஜனங்கள் ஃபுல்லாகும் போது ஹவுஸ்ஃபுல் என்ற போர்டு கொண்டு விடப்படும். அப்படி என்றால் அங்கே ஃபுல்லாகிவிட்டது, இனி அங்கே ஆள் சேர்க்க முடியாது, எல்லாருக்கும் சரியாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதன். இப்படி தேவன் மிகுந்த ஞானத்தில் இந்த உலகம் முழுவதிலும் நிரம்பும்படியாக, அது வலிந்து அது இடம் இல்லாமல் போகும்படியாக அல்ல, சரியாக இந்த உலகம் நிறைந்து இருக்கும் விதமாக தேவன் அப்படியாக செய்வார். தேவன் மகா ஞானம் உள்ள தேவன். நாம் படிக்கிறோம் ரோமர் 11:33 தேவனுடைய ஞானம், அறிவு என்பவர்களின் காலம் எவ்வளவாக இருக்கு. நம்ம நினைக்கிறத விட தேவன் அதிகமாக அதை அறிந்து இந்த பூமி சரியாக நிரப்பும்படியாகத்தான் கழிப்பார். இதை நாம் உதாரணத்துக்கு பார்க்கும்போது இன்றைக்கு இந்த உலகத்தில் 700 கோடி
ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ அதற்கு முன்னதாக நாம் பார்க்கும்போது சில வேளைகளில் என்ன சொல்லுகிறார் என்றால் 3000 கோடி ஜனங்கள் இருந்திருக்கலாம் நமக்கு முன்னதாக, இல்லாவிட்டால் 5000 கோடி ஜனங்கள் இருந்திருக்கலாம், இல்லாவிட்டால் 6000 கோடி ஜனங்கள் இருந்திருக்கலாம் என்று கூட வைத்துக் கொண்டால், இந்த உலகத்தில் பாருங்கள், இங்கே நம்ம இந்தியாவில் அப்படி 6000 கோடி ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்தால் ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற 40 சதுர மீட்டர் நிலம் கிடைக்கிற அளவுக்கு இந்தியாவிலேயே இடம் இருக்கிறது என்று சொல்கிறார். அது எப்படி என்றால், இந்தியாவின் நிலப்பரப்பு 24 லட்சம் சதுர கிலோமீட்டர். 24 லட்சம் சதுர கிலோமீட்டர். அப்போ இது 6000 கோடி ஜனங்கள் வந்தாலும் இந்தியாவுக்குள்ள ஒருத்தருக்கு 40 சதுர மீட்டர் இடம் கிடைக்கிற அளவுக்கு அதை நாம் வகுத்து பார்த்தால் இருக்குது என்று சொல்லுவாங்க. அப்படி என்றால் உலகம் இன்னும் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பார்த்தீங்களா? அதனால தேவனின் வேலை ஞானமாக செய்வோம். வேதத்தில் நாம் படிக்கும்போது ஏசாயா 65:21 எல்லாரும் வீடு கட்டி குடியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. படிகள் ஏசாயா 65:21. சீக்கிரம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். ராஜ்யத்துல ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் வீடு இருக்கும். திராட்சை தோட்டங்களை நாட்டி அதில் புசிப்பார்கள். இப்படி உணவு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இங்க நாம் பார்க்கும்போது ஏசாயா 35ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்கே பேசப்படுகிறது. 6-7 வசனங்களில் வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். இப்படி இன்றைக்கு வனாந்தரமாக தண்ணீர் இல்லாத இடங்கள் எல்லாம் அங்கே தண்ணீர் இருக்கிற இடமாக நல்ல செழிப்பு அங்கே உண்டாகும். அப்படியே ஏசாயா 41:18-20 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இப்படி தேவசனம் அங்கே எல்லாம் செழித்து வளரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இன்றைக்கு ஒவ்வொரு தேசமும் அதிகமான பணங்களை, பிரயாசங்களை இராணுவத்திற்கும் ஆயுதங்களுக்கும் அழிவு காரியங்களுக்கும் செலவிடுகிறார்கள். ஆனால் அந்த ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் இருக்கிறது. எல்லாம் நன்மைக்காக இருக்கும். படிங்கள் அந்த வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் அடிப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. எந்த விதமான யுத்தம் இல்லை. இப்ப இருக்கிற மாதிரி துப்பாக்கி தோட்டம் ஏவுகணை இதற்கென்று செலவிடுறது இல்லை. எல்லாம் ஆசீர்வாதம். பட்டயத்துக்கு செலவிடுறதில்லை. பட்டயத்தை மண்வெட்டிகள் என்றால் மனுஷனுடைய நன்மைக்கு ஏற்ற விவசாயமாக இருக்கலாம், வேறு நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துவார்கள். ஈட்டிகளை அறிவார்கள். ஈட்டியெல்லாம் குத்துறது அந்த நாட்களில் ஒரு ஆயுதம் போல, யுத்த ஆயுதம். ஆனால் அது அறிவார்கள் அறுவடை. இப்படிப்பட்ட காரியத்துக்கு எல்லாம் செய்வார்கள். அதனால தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்து மேல கொண்டு வருவார். எல்லா இடத்திலும் செழிப்பு உண்டாகும். அதனால நாம் பார்க்கும்போது இந்த பூமியை நான் என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று ஏசாயா 60:13 இந்த பூமியை ஒரு ஏதேன் தோட்டம் போல செழிப்பாக
தேவன் மாற்றி இதில் யாருக்கும் எந்த குறைவும் இருக்காது. தமிழ்படுத்தல் 21:4-5 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே எல்லாருடைய கண்ணீரை துடைப்பார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை. அங்கே அவர்கள் எல்லாவற்றையும் நான் உலகத்தை எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன், எல்லாம் பழையெல்லாம் என்று பார்க்கிறோம். இப்படி அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் எதுவும் குறைவு எல்லாருக்கும் வீடு இருக்கும், எல்லாரும் சமாதானத்தோடு இருக்கிறது போல வியாதி, யுத்தம், மரணம் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் வருகிறதாக இருக்கிறது. 8வதாக நான் படிக்க போகிறேன். இப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் அநீதியான இந்த உலகத்தில் பாவத்துக்கு விலகி நாம் தேவனுக்கு பயந்து நீதியாக வாழ்ந்து தேவனுக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியம் ஜீவித்தால் அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக தேவனால் புகழப்படத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதா இருக்கிறது. இதற்கு வசனங்களை மாத்திரம் சொல்லுகிறேன், படித்துக் கொள்ளுங்கள். அங்கே பேதுரு, அப்போஸ்தலன் பேதுரு ஆண்டவர் இயேசுவிடத்தை கேட்கிறார். மத்தேயு 19:27-28 நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, நீங்கள் சிங்காசனத்திலே நீங்கள் நியாயத்தீர்ப்பு செய்கிறவர்களா? 28ஆம் வசனம் படிக்கிறோம்னா, அதற்கேற்று மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்தீர்ப்புகளாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு அவரே சொல்லிவிட்டார். அதனால அவரை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் சீசர் பகுப்பாருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நியாயத்தீர்ப்பு செய்கிற ஒரு அதிகாரம் கிடைக்கும். 29ஆம் வசனத்திலே நித்திய ஜீவன், நித்தியமாக அழிவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் கொடுக்கப்படும். இதே வசனம் 22:30 அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:21 அங்கே ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்கிறேன். அவரோடு கூட அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறான். மகிமையாக ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரம் கொடுக்கப்படும். ஜெயம் கொள்ள வேண்டும். அப்படியே 1 யோவான் 3:2 அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அவர் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி மகிமையாக உயிர்த்தெழுந்தாரோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை பார்த்து அந்த அப்போஸ்தலர் பவுல் அவருடைய கண்கு விடாகி போய் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான உயிர்த்தல் அப்படி சபைக்கு கொடுப்பதாக இருக்கிறார். அப்படியே வெளிப்படுத்தல் 1:6 கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு ராஜாக்கள், ஆசாரியர்கள், உலகத்தில் மேலான ஒரு பணி ராஜா, அப்படியே ஆசாரியர்கள், தேவனுக்கும் மனுஷனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் அது கொடுக்கப்படும். அப்படியே பிலிப்பியர் 3:21 நாம் அங்கே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரமாக மறுரூபப்படுத்துவார். இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் வியாதி, சோர்வு, பலவீனம், கவலை இதெல்லாம் நீக்கி ஒரு மகிமையான சரீரம் கொடுப்பார். அப்படியே யோவான் 17:24 அங்கே சீசர்களுக்காக ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று
சீசனுக்காக செபித்திருக்கிறாரோ ஆண்டவர் இயேசுவோடு கூட நாம் இருப்போம். இன்றைக்கு அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நீதியாக நாம் வாழும் சாட்சியாக அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழும்போது இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி கடைசியாக ஒரு வசனம் படியுங்கள். அவரோடு நாம் உடன் சுதந்திரராக இருப்போம் என்ற ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர். இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு தெரியும். சகலமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது, அவருடையது, அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த பூமி மாத்திரமல்ல, உலகத்துக்குள்ள எல்லாம் அவருடையது. அப்போ அவரோடு கூட நாமும் உடன் சுதந்திரம். இப்படி உடன் சுதந்திரம் ஆவதற்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நாமத்துக்கு சாட்சியாக நிற்கணும், நீதியாக வாழணும், பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு அதுக்காக நாம் உறுதி வைராக்கியம் காட்ட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். வேதத்தை அதிகமாக படிக்க வேண்டும், வேதத்தின்படி ஜீவிக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் விட்டு சாயலுக்கு மாறு. நாம் அப்படிப்பட்டதான மேலான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார்கள். வார்த்தைகளை கேளுங்கள், வசனங்களே அவர்களை ஒன்றாக எடுத்து படித்து தியானித்துக் கொள்ளுங்கள். தேவன் ஆசீர்வதிப்பாராக.